அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுவையான பட்டாணி சாதம் தாங்க பார்க்க போறோம். உங்க குழந்தைகளுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கைப்பிடி புதினாவை சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, பட்டை சோம்பு ஏலக்காயை சேர்த்துக்கோங்க, 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதுங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கினோன்னா அரைச்சி வச்சுருக்கீங்களா புதினா பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நான் இன்றைக்கி முளைக்கட்டிய பட்டாணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பச்சை பட்டாணியோ ஊற வச்ச பட்டாணியோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் முளைக்கட்டியது இருந்ததுனால அதை சேர்த்துருக்கிறேன். நல்லா வதக்கிடுங்க. இப்போ அரிசி வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற அரிசி தான் சேர்த்துருக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான பட்டாணி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.